அதுக்காக சங்கம் சொல்லுவதற்கு உறுப்பினர்களோ, தயாரிப்பாளர்களோ, சரி டைரக்டர்களோ அடிப்பணிச்சாகணும்னு இல்ல. கட்டுப்படணுங்கிற அவசியம் இல்லை. நிறைய விஷயம் எங்க டைரக்டர் யூனியன்லயே கடைசியா அவங்க சரி வராம கோர்ட்லாம் போயிருக்காங்க. கோர்ட் போய் ஜெயிச்சிருக்காங்க. சிலதும் தோத்துருக்காங்க. கோர்ட் போயிட்டா அது அவங்க விஷயம். ஆமா. அது மாரி தனு சார் வந்து நான் கோர்ட்டுக்கு போய் சொன்னதுக்கப்புறம், இல்ல நீ கோர்ட் போக்கூடாது. பணத்த திருப்பி குடுன்னு சொல்ல முடியாது. அது சிக்கலாயிரும். அப்படி சொன்னோம்னா, நடிகர் சங்கத்துக்கும் பெப்சி எல்லாத்துக்கும் பிரச்சனை ஏற்படும். எல்லா சங்கம் இருக்குல்ல. புடிச்சுக்கிறதுக்கு மட்டும் சங்கம் இல்ல. ஆமா. நடிகருக்கும் சங்கம் இருக்குல்ல. டைரக்டருக்கும் சங்கம் இருக்குல்ல. அதனால சங்கம் வந்து மேக்ஸிமம் சுமூகமா தீர்வு காண முயற்சிக்கும். அந்த சுமூக தீர்வு நடந்துவிட்டா நல்லது. யாரோ ஒருத்தர் இறங்கி வரணும். 3லேருந்து 6, 6லேருந்து 7, 8 வரைக்கும் தனுஷ் சார் பொறுத்தவரைக்கும் வந்துட்டாரு. நீங்க கொஞ்சம் இறங்கி ஏதோ ஏதோ இறங்கி வரணும். அதிலேயே இருக்கும்போது உங்க பிரச்சனை அது. இன்னொன்னு, அங்கே பெப்சி வந்து அவரு இப்போ உணர்றாரு செல்வமணி சார். ஏன்னா, கவுன்சில சொல்லித்தான் தனுஷோட இன்னொரு படத்த ஷூட்டிங்க ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு ஏற்கனவே அட்வான்ஸ் வாங்கிட்டு எங்களுக்கு படம் பண்ணல. அட்வான்ஸ் திருப்பி குடுக்கல. தொடர்ந்து அடுத்த படத்துக்கு போறாரு. அட்வான்ஸ் திருப்பி வாங்கி குடுக்கணும். அப்போ ஓகே ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு பேச்சுவார்த்தை பண்ணணும்னு பெப்சி பண்ணுது. பெப்சியோட வேலை அது இல்ல.